குட் மார்னிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரைடர் 125 பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து அவங்க டியூப்லெஸ் டயர், அதுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸோட கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 5 ஸ்போக் அலாவில் வித் உங்களுக்கு வந்து 220 mm வந்து அவங்க ரோட்டபல் டிஸ்கோட கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாய்ச்சஸ்டான ஒரு வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்கறதுக்கே அவங்க அழகாக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்து லைட் வந்து எரிஞ்சிடும். இது வந்து எல்இடி லைட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான லைட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் லைஃப் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம லெஃப்ட் இண்டிகேட் திரும்புறது பின்னாடி ஒரு வண்டிக்கு முன்னாடி வண்டிக்கு அழகாக தெரியும். டைமண்ட் கட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வியூ நல்லா இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் எல்இடி ரிவர்ஸ் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை கியர் ரன் மோட்டர் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருக்கோம், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் பார்த்துக்கலாம், அப்புறம் ட்ரிப் ஏ ட்ரிப் பி பார்த்துக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்துக்கலாம், எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணலாம், டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் நம்மளோட வண்டியில் ஆவரேஜாக மைலேஜ் என்ன கிடைக்கும் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லிட்டரு 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கும். அதில் 2 லிட்டர் ரிசர்வில் இருக்கும். ரிசர்வ் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வ் சிம்பிள் காமிக்கும். இதில் வந்து 2 மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கனாமிக் மோட், பவர் மோட் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எக்கனாமிக் மோட், பவர் மோட் 2 ஆப்ஷன்ஸில் நம்ம பைக் ட்ராவல் பண்ணிக்கலாம். மைலேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60லேருந்து 65 வரைக்கும் நல்லா மைலேஜ் இருக்கும். டாப் ஸ்பீட் ரெக்கார்டு நம்ம பார்த்துக்கலாம். அது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வந்து டாப் ஸ்பீட் ரெக்கார்டு வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டாப் ஸ்பீட் ரெக்கார்டு, ஆவரேஜ் ரெக்கார்டு டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சிலேட்டர் ஸ்பீடில் பார்த்துக்கலாம், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்கூப்பியான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்கறக்கே வண்டியோட லுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம உட்காந்து போகும்போது நம்ம டைப்பேட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அட்டாச் ஆகிருக்கிறோம். நம்மளோட ரைடிங் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் கியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கியர் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற எல்லா கியரும் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரி கார்டு, அப்புறம் வந்து பேக் வீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் அளவிலோட கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் 5 ஸ்டெப்பில் வந்து ஹைட்ராலிக் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால நம்ம லாங் ட்ராவல் போகும்போது கூட நமக்கு வந்து சஸ்பென்சஸ் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து பேக் பெயின் ஷோல்டர் பெயின்ங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்ல உள்ள மாதிரி எல்இடி லுக் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் விசிபிள் நல்லாயிருக்கும். பேக்கில் வர வண்டிக்கு நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோங்கிறது 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிறவங்க கூட நம்ம ஈஸியாக வந்து போயிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து 3Dயில் நமக்கு ரைடருங்கிற வண்டியோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து நம்மளோட வண்டி ஏதாவது ரைடருங்கிறது நாங்கள் அழகாக தெரிஞ்சிடும். சிங்கிள் சீட்டாக இருக்கிறனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிபிள் ஸ்டைல ஃபேமிலியோட போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் ஸ்பிட் சீட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 வால்வ் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம லாங் ட்ராவல் போகும்போதோ இல்லைனா நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணும்போது பிக்கப் நல்லா இருக்கனால இந்த வண்டியோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்ஜின் பவுல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாடி கலர்லேயே கொடுத்ததுனால இது வந்து இதோட லுக்கும் நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து அட்ராக்டிவாக கொடுக்கும். சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்டி சைலன்ஸாக இருக்கும். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அதோட சவுண்டே பார்த்தீங்கன்னா யூனிக்கான சவுண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய வண்டியில் உள்ள சவுண்டே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்போ பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பேக் பிரேக் அப்ளை பண்ணாலும் ஃப்ரண்ட் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அப்ளை ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெல்லை டிவிஸில் வந்து சேல்ஸ் வண்டிக்கு நிறையா இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்மளோட வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.